அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 20, 2025 மாசி 8ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். 1000 காரணங்கள் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும். ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது நமக்கு ஒன்றைதான். இன்றைய நாளில் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை. நாமும் இன்றைய நாளை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண வடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும்.
2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி இருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச அறக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்,
தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். சமூக நலனுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் அநீதிகளையும் தொழிலாளர் பாதுகாப்பின்மையையும் இலக்காக கொண்டு சமத்துவ அடிப்படையிலான சமூகங்களை உருவாக்குவது தான் இந்த நாளோட நோக்கம். ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் 2009 வருடத்திலிருந்து இந்த தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, சேர்ப்பை மேம்படுத்துதல், சமூக நீதிக்கான இடைவெளிகளை குறைத்தல், எம்பவரிங் இன்க்ளூஷன், பிரிட்ஜிங் கேப்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். முறையான கொள்கைகளையும் சமூக பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் இந்த வருட கருப்பொருளாக வச்சு நம்ம கொண்டாடுறோம். சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது நாடுகளுக்கு உள்ளேயும் நாடுகளுக்கு இடையிலையும் நீதி, ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சமூக வளர்ச்சியில் எல்லாருக்குமே முக்கிய பங்கு இருக்குது. எல்லா மக்களுக்கும், நிறுவனங்களுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், அரசாங்கங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியும். அரசாங்கங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனித உரிமைகள், சமமான வேலை வாய்ப்புகள், நியாயமான வருமான விநியோகம், அனைவருக்கும் வளங்களை அணுகுவதை உறுதி செய்வது, சமூக நீதியை உருவாக்குற கட்டமைப்புகளை அதாவது நீதிகளை உருவாக்குறது, இது எல்லாமே அரசாங்கங்களோட பொறுப்பு. அரசாங்கங்கள் தன்னுடைய கடமையை முறையாக செய்யும்போது சமூக நீதி வளர்ச்சி அடையும். அதே மாதிரி மக்களும் சமூக நீதி பிரச்சனைகளை குறித்து ஆராயணும். அவங்க ஆராய்ந்து சிந்தித்து அதற்கான தீர்வுகளை சமூக ஊடகங்கள் மூலமாக விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட சேர்ந்து இந்த சமூக நீதிக்கான தீர்வுகளை முன்னிறுத்தணும். இந்த மாதிரி மக்களும் சமூக நீதிக்கான பிரச்சனைகளை குறித்து ஆராயும் போது அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிரச்சனை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே இருக்குது. அதனால தான் இந்த தினத்தை உலக சமூக நீதி தினமாக நம்ம கொண்டாடுறோம். அனைவருக்கும் உலக சமூக நீதி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கோடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் இன்றைய தினம் பகுதியில் நமக்கு தந்தாங்க. ஸோ உலக சமூக நீதி தினம். சமூக நீதி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வளங்களும் நலங்களும் அவர்களுடைய செல்வங்களும் வாய்ப்புகளும் எல்லாம் சமநிலையில் இருக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றளவிலும் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? நம்ம உலகத்தில் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு உலகம் அப்படின்னும், வசதி இல்லாதவர்களுக்கு அப்படி ஒரு உலகமே இருப்பது தெரியாத வண்ணம் இன்றைக்கும் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிறது இது 19ஆம் நூற்றாண்டில் தான் அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வெளிப்படையாக வெளிவந்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே இருக்கிறது. நிறைய நபர்கள் நிறைய இடங்களுக்கு செல்லவே முடியலை அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
சொன்னாங்க. ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வருகிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பிறப்பால் எல்லாரும் சமம், எல்லாரும் எல்லாரும் இந்த உலகத்திற்கு பூமிக்கு பிறப்பால் எல்லாருமே சமம் தான். ஆனால் எப்பொழுது அந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது அப்படின்னா, எல்லாரும் செய்யக்கூடிய தொழில்களின் வாயிலாக அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தொழில் அப்படின்னா இன்றைக்கி நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வருமானம், அதை வைத்து முன்னேற்றம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு வகை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொன்னது அப்படின்னு நான் என்ன எண்ணிக்கொள்வேன் அப்படின்னா, அவரவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கிறது அப்படின்னு. இந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த தலைப்பு ஒரு நாளில் பேசி முடித்து விட முடியாது. இந்த சமூக நீதியை பற்றி நிறைய பேசணும். நிறைய பேருக்கு அந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நான் பல்வேறு முறை டைகர் கிளப்பில் அப்படிங்கிறது நம்ம சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். நாம் மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களும் இருக்கணும், நம்மளை சேர்ந்தவர்களும் இருக்கணும். இந்த எண்ணம் உலகெல்லாம் பரவினாலே போதும், நிச்சயமாக இந்த சமூக நீதி அப்படிங்கிறது கிடைக்கும். சமூக நீதியை பற்றி வரும் நாட்களில் இன்னும் நிறைய பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு நாளில் பேசிவிட முடியாது. இதை புரிய வைத்து வாழ்க்கையில் வழி நடத்தணும். நம்ம எல்லாருக்கும், நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இதை வழி நடத்த தான் முதல்ல அந்த சுயநலம் அப்படிங்கிறது உடைபடணும். அதுக்கப்புறம் பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். அப்போது அந்த சமூக நீதி அப்படிங்கிறது வரும். ஆனால் பொதுநலத்தில் சில நபர்கள் அதை அனுபவித்து, ஆனால் அவர்கள் அதை சுயநலமாகவே வைத்திருப்பார்கள். இங்கே தான் அந்த சமூக நீதி தடைபடுகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக இன்னும் நிறைய பேசுவோம். இந்த அற்புதமான சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக நீதி தினத்தை நமக்கு நினைவூட்டி இன்றைய தினம் பகுதியை வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிந்திருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம இன்றைக்கி மருத்துவ குறிப்பு, அது உணவு சம்பந்தமான ஒரு 2 மருத்துவ குறிப்பு நமக்கு வந்திருக்கிறது. இந்த அற்புதமான உணவு பற்றின குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முறைகளை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களது குடும்பம் மகிழ்வோடு இருப்பதற்கு உங்களுடைய ஆசிகளை வழங்குமாறு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த மருத்துவ உணவு குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வெந்தய விதைகள் நிறைய மருத்துவ குணங்களை பெற்ற ஒரு மூலிகையாகும். இதில் பெண்களின் மாதவிடாய் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் தன்மை வரை காணப்படுகின்றது. வெந்தய விதைகள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ளது. இது உணவிற்கு சிறந்த சுவையை அளிப்பதிலிருந்து பல்வேறு வகையான வியாதிகளை போக்குவது வரைக்கும் இதன் பயன்கள் ஏராளம். வெந்தயம் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இதில் அதிக நார்ச்சத்துக்கள் உள்ளன. எனவேதான் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் எடையை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கால அறிகுறிகளை குறைக்கவும் உதவுகிறது. இப்படி ஏராளமான நன்மைகள் தரும் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து உண்பதால் கிடைக்கும் ஏராளமான நன்மைகள் குறித்து இன்னும் அறிந்து கொள்வோம். வயிற்றில் அமிலத்தன்மை உடையவர்கள் இரவில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வைத்து வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வரலாம். இதன் மூலம் நெஞ்செரிச்சல், எதிர்கழிச்சல் போன்ற அமிலத்தன்மை பிரச்சனைகளை விரட்ட முடியும். இது நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. ஊற வைத்த வெந்தயம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவில் மாற்றங்களை உண்டாக்கும். முளைத்த வெந்தய விதைகளை விட நனைத்த வெந்தய விதைகள் 30 தொடக்கம் 40% அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. வெந்தயம் உங்கள் செரிமானத்திற்கு உதவுகிறது. அஜீரணம் போன்ற கோளாறுகளை போக்கி உணவு நல்ல செரிமானமாக குடலியக்க செயற்பாடுகளை மேம்படுத்துகிறது. வெந்தயம் சூட்டை ஏற்படுத்தும் தன்மை கொண்டிருப்பதால் மலச்சிக்கல், வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை களைகிறது. நீரில் ஊற வைத்த வெந்தயம் உங்கள் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள் இருப்பதால் கொழுப்பை குறைத்து உங்கள் உடல் எடையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும்.
வெந்தய விதைகள் இயற்கையாக உடம்பில் சூட்டை தரக்கூடியது. எனவே கபம் அதிகம் உள்ளவர்கள் வெந்தயத்தை ஊற வைத்தோ முளைத்த மற்றும் முழு தானியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். பித்தம் ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் நீரில் ஊற வைத்து எடுத்து வரலாம். இது உங்கள் வயிற்றில் இருக்கும் அமிலத்தன்மையை போக்க உதவும். வெந்தய விதைகள் பல் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள், லினோலிக் அமிலம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. பல ஆய்வுகளின்படி மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் என்பவற்றை விரட்டுகின்றது. வெந்தய விதைகள் மாதவிடாய் வலிக்கு ஒரு நல்ல தீர்வாகும். பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அறிகுறிகளை குறைக்க ஊற வைத்த வெந்தய விதைகளை எடுக்கலாம். ஒரு தேக்கரண்டி ஊற வைத்த வெந்தய விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் முதலில் உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுவை பிடிக்கவில்லை என்றால் அவற்றை உங்கள் பருப்பு மற்றும் கறிகளில் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு நாளில் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை விட அதிகமாக உட்கொள்ள வேண்டாம். 21 நாட்களுக்கு உட்கொண்டு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை காண வாய்ப்புள்ளது. பொதுவாக நாம் சந்தைக்கு சென்றாலே முதலில் தேடுவது உருளைக்கிழங்கு, காலிஃபிளவராக தான் இருக்கும். ஆனால் சந்தையிலே மிகவும் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய காய் சௌசௌ. ஆனால் இதனை சில பெண்கள், இது என் குழந்தை சாப்பிடாது, நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று சிலர் கூறி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள். இதில் இருக்கும் நன்மையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் இந்த காயை வாங்கிவிடுவீர்கள். வைட்டமின் A, B, C, K போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கும் நீர்க்காய்தான் சௌசௌ. அதனால்தான் பல பயங்கரமான நோய்களை ஆரம்பத்திலேயே இந்த காய் தடுத்து நிறுத்துகிறதா. குறிப்பாக புற்றுநோயை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அத்தனை வைட்டமின்களும் இந்த காயில்தான் இருக்கின்றன. நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த சௌசௌ உடல் எடையை குறைக்க முயற்சிப்போருக்கு பெரிதும் கை கொடுத்து உதவுகிறது. உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதில் சௌசௌ அதிக பயன்களை தருகிறது. குறிப்பாக வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்க செய்கிறது. குறைந்த கலோரிகளும் அதிகமான நார்ச்சத்தும் உள்ளதால் டயட்டில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய உணவாக உள்ளது. இந்த சௌசௌவை தண்ணீர் ஊற்றி வேக வைத்து உப்பு, மிளகு, தண்ணீர் சேர்த்து சூப் போல செய்து சாப்பிடுவதற்கு முன்பு குடித்து வந்தாலே போதும். அல்லது நிறைய தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு சீரகம், மிளகு தாளித்து கஞ்சி போல் செய்தும் குடித்தால் உடல் எடை குறையுமா. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சௌசௌ ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். வளரும் பிள்ளைகளுக்கு சௌசௌ அதிகம் தர வேண்டுமா? காரணம், கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலமாக்குகிறது. தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் தாராளமாக சௌசௌ சாப்பிடலாம். அதே போன்று கல்லீரலில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை அகற்றுவதில் சௌசௌ முக்கிய பங்காற்றுவதாக சமீபத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. எனவே இந்த சௌசௌ காயில் ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம். இதனால் கல்லீரல் கொழுப்புகள் கரைந்துவிடும். அத்துடன் வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் விலகிவிடும். சிறுநீரக பிரச்சனை உருவாகாமல் தடுத்து விடுகிறதாம் இந்த சௌசௌ. பெருங்குடல், செருகுடல் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் சௌசௌ சரி செய்கிறதாம். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கை கால்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இந்த சௌசௌ தான் அதிகம் பயன்படுத்துவார்களாம். சரும பொலிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த சௌசௌ காய்களுக்கு உள்ளது. இதனால் இளம் வயதிலேயே ஏற்படும் முக சுருக்கத்தை தடுத்து நிறுத்துமா. இது நீர்ச்சத்து காய் என்பதால் வேக வைத்ததுமே மென்மையாக சுவையாக மாறிவிடுகிறது. எனினும் இதில் உள்ள கொட்டையை நீக்கிவிட்டு சமைக்க வேண்டும். ஒரு காய் புற்றுநோயிலிருந்து கொழுப்புகளை குறைப்பதிலிருந்து உடல் எடையும் குறைக்கிறது. எப்பொழுதும் இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. குழந்தைகளுக்கு கால்சியம் சத்துக்கள் அதிகம் கிடைக்கிறது. குடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உணவே மருந்து என்று சொல்வார்கள். அப்படி படைக்கப்பட்டவையில் ஒன்றுதான் இந்த சௌசௌ. இப்படி காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாமிசத்தில் உள்ள சத்துக்களை விட காய்கறி இலையை அதிக சத்துக்கள் உள்ளன. நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், நம்ம அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் தொடங்கின திசைக்கு வந்து நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலையும் சூப்பராக சுவாசம் வருது. இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி நித்தம் நினைவூட்டி கொண்டே இருப்பேன். இந்த இடைவெளியில் நீங்கள் தண்ணீர் பருகும்பொழுது ரொம்ப கவனமாக பருகுங்க. அதாவது நிதானமாக பருகுங்க. ரசித்து ருசித்து பருகுங்கள். தண்ணீர் பருகக்கூடிய ஒரு கலையை நாம் கற்று வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்வோடு பருகுங்கள்.
ஸோ தண்ணீர் பருகி முடித்தவங்க இப்போ மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதற்கான பதில் அப்படிங்கிறது தான் முதல் பதிலாக இருக்கணும். இரண்டாவது பதில் அப்படின்னு, உங்களுக்கு மிகவும் பிடித்த காய்கறிகளின் பட்டியலை 1, 2 என 5 எழுதுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த காய்கறிகளின் பட்டியலை 1, 2 என 5 வரை எழுதுங்கள். முதல்ல டாப் 1 வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி, டாப் 2 அதுக்கு அடுத்தாப்புல அப்படி எழுதுங்க. ஸோ 1, 2, 3, 4, 5ன்னு உங்களுக்கு மிகவும் பிடித்த காய்கறிகளின் பெயர்களை குறிப்பிடுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம இரண்டாவது கமெண்ட்டாக பதிவிட போயிடும். இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நம்மளுடைய டைகர் கிளப்பில் உள்ள ஆடியோவை கேட்டு நீங்கள் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக மருத்துவ குறிப்பாக சௌசௌ மற்றும் வெந்தயம் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம். நாம் சாப்பிடக்கூடிய காய்கள், பழங்கள், பருப்பு வகைகள் இவைகள் எல்லோருமே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணத்தை உடையது அப்படிங்கிறத நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் என்னவெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ, நாம் எதையெல்லாம் உண்ணுகிறோமோ அவைகளெல்லாம் எவ்வளவு மருத்துவ சக்தி அடங்கிய ஒரு பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் உண்டோமானால் நிச்சயமாக அது இன்னும் நமக்கு அற்புத பலனை தரும், பயனை தரும். நாமும் அதை தொடர்ந்து பயன்படுத்துவோம். அதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதில் உள்ள நன்மைகள் என்னென்ன, இப்போது வெண்டைக்காய், பேரிச்சம்பழம் இவைகளையெல்லாம் சொல்லும் பொழுதே குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் வந்து இது இருக்குது, இதில் வந்து அது இருக்குது, ஸோ இது நினைவாற்றலை தரும், இது வந்து இரும்பு சத்தை தரும்னு அதனுடைய பலனை சொல்லுவோம் அல்லவா? அதுபோல் ஒவ்வொரு பொருளுடைய பலனையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான இன்னைக்கு ஆரோக்கிய குறிப்பாக நமக்கு கிடைத்தது. தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே, குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இதை கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி எந்த உணவில் என்ன கெடுதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருக்குமே தெரியல. எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியல. ஸோ அதை பற்றின குறிப்பு, அதை உணவுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக மருத்துவ குறிப்பாக கிடச்சிருக்கு. இந்த அற்புதமான ஆடியோவுடைய இறுதியில் அந்த ஆடியோவை வழங்கியவர்கள் பேசிக்கொள்வார்கள். இந்த ஆடியோவை கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் அல்லவா, அப்போ எங்களுதுக்கு என்னவெல்லாம் சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக பேசியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனமாக கேளுங்க. நான் அதை பற்றியும் இப்பொழுது பேசுகிறேன். இப்போ வாங்க அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். இந்த அற்புத ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போட கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம்.
வெதர் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, ஆனா மழை விட்டுரும்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னன்னு தெரியல. அக்கா ஒரு 20 ரூபா கொடு, முறுக்கு பாக்கெட் வாங்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து போவோம். சாப்பிட்டு. இது முறுக்கு பாக்கெட்டா? உடம்புல ஏஜி வந்துரும், சுகர் வந்துரும், பேசாம வா. பிரியாணி 120 ரூபால போட்டுருக்கு, இது 20 ரூபாயே வாங்கி தராது. 120 ரூபா கேப்பான். அக்கா என்ன பிரியாணி 120 ரூபா? உடம்புல ஏஜி வந்துரும், சுகர் வந்துரும், பேசாம வா, வீட்டுக்கு போவோம். பிரியாணி சாப்பிட்டா எப்படா சுகர்? என்னங்கடா இது? அக்கா உனக்கு வேணா எனக்கு வேணாம், 5 ரூபா கொடு, சிப்ஸ் வாங்கி வேலையை முடிப்போம். சில்லறை காசு கிடக்கு, எடுத்து கொடு. உடம்புல ஏஜி. அக்கா காசு கொடுக்க மனசு இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லுக்கா. சும்மா ஏஜி சுகர் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லாத. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த ஏஜி சுகர்லாம் வர்ற மாதிரி தெரியுது. பிரியாணி சாப்பிட்டா மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த ஆலு பரோட்டா, சிக்கன் பிரியாணி, காஃபி, டீன்னு 46 வகை உணவுப் பொருட்களை வச்சு இந்திய மருத்துவ கவுன்சிலிங்கால அங்கீகரிக்கப்பட்ட மெட்ராஸ் டயபெட்டிக் ரிசர்ச் சென்டர்ல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுவும் நம்ம பசங்க வச்சு நடத்திருக்காங்க. அத வச்சுதான் சொல்றேன். என்னக்கா சப்பாத்தி சாப்பிட்டாலாம் சுகர் வரும் சொல்ற? ஆமாயா, வா, மழை வேற வர மாதிரி இருக்கு, வீட்டு பக்கம் போய் பேசுவோம். ஆமா தம்பி, நான் சொல்ற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி எப்படியா தெரியப்படுத்திடு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம நாட்டுல சுகர் வந்தவங்க 100 மில்லியன் பேர் இருக்காங்க. இல்ல எனக்கு இனிமேதான் சுகர் வரப்போகுது, பார்டர்ல தான் இருக்கேன் அப்படின்றவங்க 130 மில்லியன் பேர் இருக்காங்க. நம்ம உடம்புல சுகரை குறைக்கணும் அப்படின்னா ஏஜின்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி தெரிஞ்சாலே போதும், இந்த சுகர் வராம தடுக்கலாமா. ஆமாக்கா, சுகர் எப்படித்தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுக்கா. எனக்கு அவர் வரமுறை வேணாமா? வயக்காட்டுல வேலை பார்க்கறவங்களும் சுகர் இருக்குங்கிறா, டெய்லி வண்டி ஓட்டி பிழைக்கிறவங்களும் சுகர் இருக்குங்கிறா, சும்மாவே உட்கார்ந்துருக்கவனும் சுகர் வருது. இது என்னதான் கணக்கு வரமுறை எல்லாம் போய்கிட்டு இருக்கு? தம்பி, இந்த சுகர்லயே 4 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற 4 விஷயம் இருக்கு. இப்ப இந்த சுகர் எதுக்காக வருது அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அதிகமா கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும் போது என்ன சத்தா இருக்கட்டும், கொழுப்பு சத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சத்தா சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது குளுக்கோஸா மாறி அதுதான் ரத்தத்தோட கலக்கும். இந்த குளுக்கோஸோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல மத்த பாகங்கள்லாம் இருக்குல்ல, மத்த செல்கள்லாம், அதுக்கு உள்ள போய் அதோட வேலைகளை செய்ய சொல்ற மாதிரி, அதாவது இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் மத்த செல்களுக்கு வேலை பண்ணும். இந்த குளுக்கோஸ் மத்த செல்களுக்கு போய் வேலையை பார்க்கணும் அப்படின்னா, இந்த கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்குது பாத்தீங்களா, அந்த இன்சுலின் போய் மத்த செல்கள் எல்லாம் எழுப்பும். இந்த வெளியே யாரோ நிக்கிறாங்க, வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த இன்சுலின் போய் மத்த செல்களுக்கு எல்லாம் போய் எழுப்பும் போது யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்களாம். அப்ப இந்த கணையம் என்ன பண்ணுமா, இன்சுலின் கம்மியா இருக்கனாலதான் வேலை பார்க்க மாட்டேங்குது போல, நம்ம கூட கொஞ்சம் இன்சுலின் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிருமா. இப்ப உடம்புல குளுக்கோஸும் எந்த வேலையும் செய்யாது, இந்த இன்சுலினும் எந்த வேலையும் செய்யாது. இப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் சுகர் வருது, டயபெட்டிக்ஸ கொண்டு வந்து விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே டைப் 1, டைப் 2 இருக்குது. இப்ப இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை கன்சீவா இருக்கும் போது அப்போதைக்கு அவங்களுக்கு இந்த டயபெட்டிக்ஸ் வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ டயபெட்டிக்ஸ்னா இப்ப எனக்கு சுகர் வரப்போகுது, பார்டர்ல தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 100ல இருந்து 125க்குள்ள இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது 140ல இருந்து 199க்குள்ள இருப்பாங்க. அவங்களால ப்ரீ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலை விட ஹையா இருப்பாங்க, டயபெட்டிக்ஸை விட கம்மியா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு டாக்டர் சொல்ற மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டு சாப்பாடுலாம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா சுகர் வராம தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்கண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, பிரியாணி சாப்பிட்டா சுகர் வரும் ஏன் சொல்ற? அத சொல்லு. அது பிரியாணி மட்டும் இல்ல, நம்ம எந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஏஜிஇ அப்படின்ற ஒண்ணு உருவாகும். ஏஜிஇனா அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இதெல்லாம் புரதம் நிறைய இருக்கு, இதெல்லாம் கொழுப்பு நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்து சாப்பிடுவோம்ல, அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட சேர்ந்து ஒரு விதமான ஒரு கூட்டு பொருள் உருவாகுமா. அதான் ஏஜிஇ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாரோட உடம்புல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான். அப்புறம் என்ன, எல்லாரோட உடம்புலயும் தான் நடக்குது. ஊர் உலகத்துல எல்லாருக்குமா சுகர் வந்துகிட்டு இருக்கு? எனக்கு மட்டும் வருங்கிற? நாலாம் போய் பிரியாணி சாப்பிட்டு வர போறேன்ப்பா, போயிட்டே போ. சீக்கிரமே உங்க உடம்புல இதய நோய், இன்சுலின் சுரக்காம இருக்கிறது, உடம்புலாம் தொற்று நோய் வந்து. நிறுத்துக்கா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு? வாயில அடிக்கா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு. இரு. எதுக்காக சொல்றேன்னா, ஏஜின்ற ஒண்ணு நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல டைப் 2 அப்படின்ற சுகரையும் ஏற்படுத்திடும், இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளும் கொண்டு வந்து விட்டுரும்னு இந்த ஆய்வுல இருந்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்கப்பா. ஐய, இப்ப இந்த ஏஜி உருவாகாம தடுக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு வழியை சொல்லுக்கா.
இப்ப கேட்ட பத்தியா, இதுதான் சரியான கேள்வியே. நம்ம வீட்டுலலாம் அதிகமான எண்ணெயை ஊத்தி பொரிக்கிறது, நிறைய எண்ணெயை ஊத்தி வதக்குறது, அப்புறம் ஹை ஃபிளேம்ல, அதாவது அதிகமான வெப்பத்துல சமைப்பாங்க பாத்தியா. இந்த மாதிரிலாம் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும் போதுதான் நம்மளோட உடம்புல ஏஜிஇன்ற ஒண்ணு உருவாகுறதா சொல்றாங்க. இப்ப இந்த ஏஜிஇ நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைப் 2 சுகரை கொண்டு வந்து விடுறது, வயது முதிர்ச்சி ஆகிறது மாதிரி காமிக்கிறது, தொற்று நோயை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இதய நோய் சம்பந்தமான பிரச்சனை கொண்டு வந்து விடுறது, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன பாத்தியா, மெட்ராஸ் டயபெட்டிக்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆய்வுல இதை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது தாளிக்கிற சட்டி இருக்குல்ல, அந்த சட்டில தாளிக்கிறது, அப்புறம் திறந்த சமையல் முறை சொல்லுவாங்கல்ல, பிரஷர் குக்கர்ல சமைக்காம குழம்பு சட்டில வதக்குறது, இந்த மாதிரி திறந்த சமையல் முறைகளை பயன்படுத்தும் போது ஏஜி உருவாகிறது கம்மியாகும் அப்படின்றதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்லயும் அம்மாட்ட சொல்லி பிரஷர் குக்கர்ல சமைக்கிறத குறைக்க சொல்லிக்கணும். சொல்லு. இப்ப வேக வச்ச உணவு தான் இந்த இட்லி, இடியாப்பம், எண்ணெய் கம்மியா இருக்க உணவு தான் சப்பாத்தி. ஆனா இதுக சாப்பிட்டா கூட சுகர் வரும் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, அது என்ன கணக்கு? அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த வேக வச்ச உணவுலாம் சாப்பிடுறாங்கல்ல, அதுல குறைஞ்ச ஏஜி தான் இருக்குமா. இதுவே வறுத்த உணவுலாம் சாப்பிடுறாங்கல்ல, அதுல அதிக ஏஜி இருக்குமா. அப்போ வறுத்த உணவை காட்டிலும் வேக வச்ச உணவுல ஒப்பிடும் போது இன்சுலினோட செயல்பாடு மேம்படுது அப்படின்றதே இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த வேக வச்ச சாப்பிடலாம் தான், அதுக்காக 3 வேளையும் இதேதான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடும் போதுதான் பல சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த இந்தியால எல்லாம் நிறைய பேர் குண்டா இருக்காங்க, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் அவங்களோட சமையல் முறையில கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சுகர் வராம தடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. நீ சொல்றலாம் படி பார்த்தோம்னா, நம்ம சமைக்கிற இந்த சமையல் முறையை மாத்தினாலே சுகர் வர்றத கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம முன்னாடி எல்லாம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தான் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் சிட்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு ஹெல்த் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால எந்தெந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வியாதிகளும் அதிகரிச்சுட்டே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒழுங்கா டெய்லி வாக்கிங் போயிட்டு வாங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்டேரியன் ஒரு கேங் தெரியுறாங்க, என்னன்னா பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்றது அப்படின்னு. அது உண்மையாவே அப்படி செய்யறாங்களா நமக்கு தெரியாது, சொல்றாங்க. அந்த மாதிரி வெறும் பழத்தையே சாப்பிட்டு வாழ்ந்துடலாம் இருக்கேனா. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. இப்ப ஆப்பிள், பப்பாளி, சாத்துக்குடி, கொய்யா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோ கிளைகேஷன் தரக்கூடிய பழங்கள். இதுவே வாழைப்பழம், சீத்தாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹை கிளைகேஷன் தரக்கூடிய பழங்கள். இப்ப இந்த ஹை கிளைகேஷன் தர பழங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயபெட்டிக்ஸ், இப்பதான் இனிமேதான் சுகர் வரப்போது, பார்டர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சுகர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுகர் வந்தவங்க 100 மில்லியன் பேர் இருக்காங்க. ஆனா இனிமேதான் சுகர் வரப்போது, பார்டர்ல தான் இருக்கேன்னு சொல்றவங்க 130 மில்லியன் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம உடம்புல இந்த ஏஜின்னு ஒண்ணு உருவாகுது, அப்ப அதை எப்படி உருவாகாம தடுக்கலாம், அதிகரிக்காம எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட சமையல் முறையில சில மாற்றங்களை பண்ணுனாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா இந்த சுகர்ன்ற ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு விழிப்புணர்வா போட்டோம். ஆனா என்னதான் இன்னைக்கு இந்த ஏஜின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இப்ப நிறைய தகவல்கள் தெரிய தெரிய பயந்தாமா வருது. அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சாலே ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுது. அப்ப எல்லா கண்டென்ட்டே எடுக்கிறோமே, எங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கு, பயம் வரத்தான் செய்யுது. நான் இல்ல நான் சொல்றேன், கண்டென்ட் எடுக்கிறவங்களுக்கு சிப்ஸ் சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஏஜின்னு ஞாபகம் வருது. இதெல்லாம் மனித வாழ்க்கையில எவ்வளவு பாருங்க. ஏன்னா எந்த ஆராய்ச்சி எதை எடுத்தாலும் அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதுல கடைசியில முறுக்கு சிப்ஸ் பிரியாணில அது நின்றுச்சு. அதுவும் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு போடுன்னு சொன்னா இவ்வளவு நாள் நியாயமா இருந்துச்சு. இப்ப என்னன்னா ஏஜின்னு ஒண்ணு இருக்கு, சுகர் வரும்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஏன் பாலிசின்னு ஒண்ணு, எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க, லிமிட்டா சாப்பிட்டுக்கோங்க, அளவா சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுங்க. இன்னைக்கு தேதிக்கு சிட்டிங் இஸ் இன்ஜூரியஸ் ரொம்ப இதுதான். ஏன்னா இதையும் பார்த்துட்டு என்னடா நீங்க பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்க, நீங்க பேசினாலே பயமா தான் இருக்கு, நீங்க உண்மையா பயமுறுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தானே சொல்றோம், ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கிறது தான் சொல்றோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்காக இனிமே பிரியாணி சாப்பிடும் போது ஐயோ சுகர் வந்துருமே அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. ஆனா சாப்பிடும் போது 2 தட்டை போட்டு டம்மு டும்னு அடிக்காம கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்ல வீட்டுல ஏதாவது செய்யும் போது நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்க்காம, கலர் எல்லாம் ஆட் பண்ணாம, வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுக்கணும், நல்லது. நல்லதுதான். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு உடம்பு தான் மூலதனம், வேற எதுவுமே கிடையாது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, ஹெல்த் இஸ் வெல்த். நன்றி சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இந்த ஆரோக்கிய குறிப்பில் உணவுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன,
ஒரு உணவை எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், நாம் இந்த உணவு தானே அப்படின்னு இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு பிரியாணி அப்படிங்கிற அந்த உணவை நித்தம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு கூட இன்றைக்கி உள்ள தலைமுறையினர் அதை பழகிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சர்க்கரை, பிபி இவைகள் எல்லாம் தெரியும். இப்போ ஏஜிஇஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோயை பற்றி குறிப்பிட்டாங்க. ஸோ நம்ம இந்த நோய்களை எப்போதுமே ஆராய்வதில்லை, அதை அப்படியே விட்டுடும். ஆனால் அதிலிருந்து தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். ஸோ அவ்வாறாக தீர்வுகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதிலே கடைசியாக சொன்னாங்க, அதற்காக எல்லாவற்றையும் தவிர்த்து விட முடியுமா, எல்லா உணவுகளும் வேண்டாம்னு சொல்லிவிட முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. எல்லா உணவுகளையும் எல்லாரும் ருசிக்கணும், ரசிக்கணும். ஆனால் அதை சரியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒன்று மனசில் வச்சுக்கணும். அதே போல் அதிகப்படியான எந்த ஒரு உணவையும் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை ஒரு சரியான அளவீடு அப்படின்னு நீங்களாகவே வைத்துக்கொள்ளுங்கள். 1, அரை, 2 அப்படின்னு எவ்வளவு உங்களுக்கு ஒரு பிடித்தமான உணவாக இருந்தால் கூட அதை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த குறிப்பிலேயே சொல்லியிருந்தாங்க. நான் இறுதியாக ஒரு விஷயத்தை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை கவனித்தவங்க எதை பற்றி நான் சொல்ல வருகிறேன் அப்படிங்கிறத இப்பொழுது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை இன்னும் ஒரு நிமிடம் கழித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் நான் எதை சொல்ல வருகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்கிறத நான் கவனிக்கிறேன். ஸோ உணவுகளை நாம் எவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய கலோரிகளை எவ்வாறாக கரைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆடியோவில் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கலோரி அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி அப்படின்னு நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ பரோட்டாவாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, போண்டாவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் நல்ல ஆற்றலாகவும் இருக்கும், கெட்ட ஆற்றலாகவும் இருக்கும். இப்போது நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம். அந்த உணவை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றலை செலவழித்தோமா அப்படிங்கிறது தான். அப்போது செயல்பாடு அப்படின்னு ஒன்று இல்லாமல் உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்தால் அது நல்ல உணவாகவே இருந்தாலும், நல்ல ஆற்றலே உடையதாக இருந்தாலும் அது நமக்கு கெடுதலை தரும் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளணும். ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலை சரியாக செலவழிக்க வேண்டும். உட்கார்ந்தே இருப்பது அப்படின்னு ஒரு சூழல் இன்னைக்கு வேலைகளில் வருகிறது. அது கூட நோயை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ கூடுமான வரை எல்லாரும் நடங்க அப்படின்னு சொன்னாங்க, நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைகர் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வைராக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். சார் கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் பதில் அளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. ஸோ எதை படித்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்து கொள்கிறது அப்படின்னு. அதுதான் நான் இன்றைக்கி ஆடியோஸ் கலெக்ட் பண்ணுறக்கூடியவங்க, ஆடியோஸை எடிட் பண்ணுறவங்க, இவங்களுக்குள்ளெல்லாம் அந்த தாக்கம் வரும் அப்படிங்கிறது அந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும், எனக்கு அது தெரிந்திருக்கு. ஸோ நாம் டைகர் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ண ஓட்டம், கண்ண ஓட்டம் எப்பொழுதுமே இருக்காது. நம்ம அதனால தான் அதை பற்றி இன்னும் ஆழமாக கூட அதை பற்றி பேசுவதில்லை. அதை என்னவே வேண்டாம். நம்ம தொடர்ந்து நடக்கிறோம். ஆற்றல், நல்ல ஆற்றலை நம்ம நித்தம் அற்புதமாக செலவழிக்கிறோம். அதன் வாயிலாக ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். ஸோ நாம் மகிழ்வோடு இருக்கிறோம், சமநிலையில் இருக்கிறோம், பொது உடைமையில் இருக்கிறோம். ஸோ சமூக நீதியை காப்பதில் நாம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம நித்தம் நம்மை நாமே மெருகேற்றி வருகிறோம். ஆகையால் எப்போதுமே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நெகட்டிவிட்டியை அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஆனால் நாம் மக்களுக்கு உதவ வரும் பொழுது சில பல விஷயங்களை பகிர்ந்தளித்து தான் ஆக வேண்டும். அப்போது இந்த மாதிரியான ஆடியோக்களை நாம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கணும். ஸோ எண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் டைகர் கிளப் நமக்காக உழைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கூடுதலாக, ஏன்னா அவங்க அந்த ஒரு ஆடியோவுக்கு நாங்கள் ஹெல்த் வைஸ் இவ்வளோ தேடும் பொழுது எப்படியெல்லாம் சிக்கல் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் டைகர் கிளப்பில் நித்தம் அதே தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாம் அதையே தான் நம்ம பேசி வருகிறோம். ஆனாலும்
நமக்குள்ளாக அந்த பயம் எதுவும் தொற்றிக்கொள்ளாமல் இன்றளவும் நாம் பயணிப்பதற்கு காரணம் நாம் அதை நெகட்டிவாக பார்ப்பதே இல்லை, அதை ஆழ்ந்து கவனிப்பதே இல்லை. நாம் ஆரோக்கியத்தை மட்டும்தான் பார்க்கணும், நித்தம் நடக்கணும், நித்தம் நம்ம வந்து பயணிக்கணும், அதன் வாயிலாக நம்ம வந்து நன்மை அடையணும், நாமும் நமது குடும்பமும் அதை பெறணும் அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டு நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஆடியோவை கேளுங்க, ஆடியோவை தேர்வு செய்யுங்க, ஆடியோவை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதை வாங்குபவர்களும் அதை வெட்டுபவர்களும், அதாவது எடிட் செய்பவர்களும், அவங்களுக்கு வந்து நான் வந்து நித்தம் அவர்களுக்கு நான் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். ஆனால் மக்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி நம்மளுடைய இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பித்த சகோதரி டைகர் தேவிகிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.